இயேசு கிறிஸ்து தேவன் தேவன் முக்கும் அறிஞ்சவராக இருக்கிறார். அவருக்கு வருகை நாள் அவருடைய நேரம் காலங்கள் தெரியாதுங்கிறது பைபிளில் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு வருகை நாள் தெரியாது என்று பைபிள் ஒட்டுமொத்த பைபிளும் சொல்லவில்லை. இப்போ 1 தெசலோனிக்கர் 5:1 என்ன சொல்லியிருக்கேன்னா, சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் நேரங்களையும் காலங்களையும் எழுத உங்களுக்கு தேவையில்லை என்று யார் பவுலடியார் மூலம் யார் சொல்கிறான்னா, பரிசுத்த ஆவி சொல்கிறாரு. அந்த டைமை அந்த நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு எழுத தேவையில்லைன்னு சொல்லி யார் மூலமாக சொல்கிறாரு? பவுலடியார் மூலமாக பரிசுத்த ஆவி தான் சொல்கிறாரு. ஏன்னா பரிசுத்த ஆவி மூலமாக தான் இறைவாக்கினர்கள் இவங்க மூலமாக தான் அந்த பைபிள் எழுதப்பட்டது. தேவ ஆவியால் தான் எழுதப்பட்டது. அப்போனா பரிசுத்த ஆவிக்கு உலகம் முடிவு நேரம் காலம் தெரியும் என்று அர்த்தம். இதை நீ படிக்க வேண்டியது என்னதுன்னா 1 தெசலோனிக்கர் 5:1. அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் யோபுல ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. யோபு 24:1 அதில் என்ன சொல்கிறாருன்னா, சர்வ வல்லவர் குறித்த காலத்தை ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும் அந்த நாட்களை ஏன் காணவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். சர்வ வல்லவர் யார்? இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லவர். அது பிதாவினாலும் சரி, குமாரனாலும் சரி, பரிசுத்த ஆவியாக இருந்தாலும் சரி. அப்போ சர்வ வல்லமை படைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ யோபுல கடவுள் வெளிப்படுத்தினது பழைய ஏற்பாடு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே பிதா காட்சி கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாடு வசனங்கள் என்ன சொல்லுது? பிதாவை யாருமே என்றுமே கண்டதில்லை, தந்தைக்கும் நெஞ்சத்துக்கும் ஒரே மகனாக அவரே வெளிப்படுத்தினார். அதாவது பிதாவை யாருமே பார்க்கல. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்த கடவுள் யார்? இயேசு கிறிஸ்து. பிதாவை யாருமே என்றுமே கண்டதில்லை. இப்போ ஸ்தோவான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்ட பிறகு பரலோகத்தை நோக்கி, வானத்தை நோக்கி தான் பார்க்குறாரு. அப்போ ஸ்தோவான் முடியப்பர் பார்த்த இடம் அவர் வலது பக்கத்தில் பிதா இருக்கிறத, இயேசுக்கு பிதாவுக்கு வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. யார்? ஸ்தோவான். அது பரலோகத்தை பார்க்குறாரு. வானம் திறந்திருந்த மூச்சில் ஸ்தோவான் பார்க்குறது பரலோகத்தில், பூமியில் யாரும் பார்க்கல. அப்போ நீங்கள் யோபில் சொல்லப்பட்ட ஆண்டவர் யாருன்னா, இயேசு தான் அந்த ஆண்டவர். சரிங்களா? ரெண்டாவது அந்த திருத்துதல் பணிகளில் 1:6-7 அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை பெற்றுத்தரும் காலம் இதுதானா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் தந்தை குறித்து வைத்த நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லாத ஒன்று. அப்படா என்னென்னா, எனக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சனா அதை நான் ஏன் உன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது மத்தேயு 24:36 என்ன சொல்லுதுன்னா, அதுலேயும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த நாளையும் அந்த நாளிகையும் தந்தை ஒருவர் தவிர மற்றவர்களும் அறியார்கள், விண்ணகத்தில் உள்ள தூதர்களும் மகனும் கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, பிதான்னு சொல்லியிருக்கோம். சில பைபிளில் கடவுள்னு இருக்கும். அப்போ கடவுள் யார்? நித்திய பிதானா யார் அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறார். என்னை காண்பது என் தந்தை காண்பது ஆகும் சொல்கிறாரு. பிதாவுக்கு சரிசமமாக அவர் தன்னை நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பிலிப்பியர் 2:6 என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் வடிவில் அவர் விளங்காமல் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா, அவர் பூமியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கார். விண்ணகத்தை நோக்கி தான் சொல்கிறார். விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மனுமகனுக்கோ தான் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ மகன் சொல்லும் போச்சில் கடவுளுடைய பிள்ளைகள் கூட அவருக்கு மகன் தான். விண்ணகத்தில் இப்போ பழைய ஏற்பாடு இறைவாக்கினர்கள், புதிய ஏற்பாடு இறைவாக்கினர்கள், இப்போ நம்ம கூட இயேசு கிறிஸ்துக்கு மகன் தான். அப்போ விண்ணகத்தை நோக்கி தான் சொல்கிறார், தவிர எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? என்ன சொல்லியிருக்குன்னா, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கும் மனுமகனுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரா?
இப்போ அது புரியும்னு நினைக்கிறேன். அப்போது பிதா ஒருவர் தவிர அப்படின்னு சொல்லும்போது சொல்ல கடவுள் வந்து நித்திய பிதா. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாரும் நித்திய பிதாக்கு சமம். இதே வேறு பைபிளில் வந்து கடவுளை தவிரன்னு இருக்கும். அப்போ பிதாவும் கடவுள் தான், குமாரனும் கடவுள் தான், பரிசுத்தாவியும் கடவுள் தான். இப்போது பரிசுத்தாவிக்கு பற்றி எதாவது சொன்னாரா? இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, பிதாவை தானே சொன்னார். பிதாவு தேவதூதர்கள், மணமகன்னா கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற பரலோகத்தில் உள்ள வசனம். கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லி பூமி நோக்கி சொல்லலை, அவர் விண்ணகத்தை நோக்கி தான் சொல்கிறார். அப்போ விண்ணகத்தில் மகன்கள் இருக்கிறதாக சொல்கிறார். தாவீது மகன் தான், ஆபிரகாம் அவருக்கு மகன் தான். அதே மாதிரி பரலோகத்தை நோக்கி சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லைல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:1 ஏற்கனவே சொன்னது மாதிரி பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரு? நேரமும் காலமும் உங்களுக்கு எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் தானே அர்த்தம். இப்போ பரிசுத்தாவிக்கு தெரியும் தானே அர்த்தம். அதனால் புரிஞ்சு படிங்க. இப்போ அங்கேயே வந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியத்தை எதாவது சொன்னாரா? பரிசுத்தாவியும் பரலோகத்தில் தானே இருக்கிறாங்க. இப்போ பரிசுத்தாவியத்தை எதாவது சொன்னாரா? அப்போ அவங்க அதில் சொல்லப்பட்ட கடவுள்னு சொன்னா பிதான்னு சொன்னாலும் அது வந்து கடவுளுக்கு பொருந்தும். ஏன்னா கடவுள் முக்காலம் அறிஞ்சவர். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து மத்தேயுவில் வந்து 24 வந்து போர் முழக்கங்களையும் யுத்தங்களையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பயப்படாமல் எச்சரிக்கையாருங்கள், உடனே முடிவு வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா அந்த வசனத்தை வச்சுட்டு நிறைய பேர் சில கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கும் முச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் வருகையை பற்றி இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் வருகை வர்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, முதல்ல வந்து இப்போ வந்து 2000 வந்து வருன்னு சொன்னாங்க. சொன்னவன் எப்படி சொல்லியிருப்பான்? 1998 சொல்லியிருப்பான். இப்போ 2012 வருதுன்னு சொன்னவன் எப்போ சொல்லியிருப்பான்? 2010 சொல்லியிருப்பான். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு முக்கியமானது பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? நம்மளுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. அதில் என்னென்ன அவர் வர்றதுக்கு என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும், தானியேல் கெடுவை தாண்டி வரணும், இதெல்லாம் வந்து அந்த 2000 2012 நிறைவேறலை. 2018 தான் கெடுவை 70 தாண்டி வருது. இப்போ அந்த 98 இல்லை 2010 1998 2010 2ஆம் வருகை வருதுன்னு சொன்னவன் முதல்ல வந்து பைபிளில் வந்து ஒரு 21 வருஷத்தை தாண்டி வந்தால் தான் அந்த 2ஆம் வருகை வரும். சும்மா 1992 2ஆம் வருகை வருதுன்னு சொன்னான்னா அது நம்பருக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இப்போது இஸ்ரேல் ஈரான் சண்டை இருக்குல்ல, ரஷ்யா தலைமையில், அது ஒரு 7 வருஷம் சண்டை நடக்கும். 7 வருஷமா? யூதர்கள்ட்ட 3ஆவது கோயில் இல்லை 3.5 வருஷமோ இல்லை 7 வருஷமோ கூட்டி பார்த்துக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ கூட்டி பாருங்கள். இஸ்ரேல் ஈரான் போர் வந்து 7 வருஷம் சொல்லி பைபிளில் இருக்குது. நேற்று ஒரு வீடியோ போட்டதில் காட்டினேன், ஏற்கனவே சொன்னது. 2வது 3ஆவது கோயில் கட்டுற பணிகள் வந்து ஒரு 3 வருஷம், ஒரு 7 வருஷம். சரிங்களா? அந்தி கிறிஸ்து ஆட்சி ஒரு 7 வருஷம். கூட்டினா அது எத்தனை வரும்? அந்த கோயில் கட்டுற பணிகள் 3.5 வருஷம் வச்சாலோ இல்லை 7 வருஷம் வச்சாலோ எப்படி வரும்னா 17.5 வருஷம் இல்லைன்னா 21 வருஷம் வரும். 2ஆம் வருகை வரதுக்கு இத்தனை வருஷங்கள் தேவை. 17.5 வருஷம் இல்லைன்னா 21 வருஷம். அப்போ எங்கே போய் மத்தேயுவில் என்ன சொல்கிறாருன்னா, அத்திமரம் துளிர் வெட்டதால் இறையாட்சி நெருங்கிட்டுன்னு சொல்கிறாரு. அந்த ஃபார்முலா படி தான் நம்ம போட்டு பார்க்கணும். 1948 யூதர்கள் தான் அத்திமரம், அவங்க துளிர் விட்டது. தனி நாடாக வந்தது வந்து 1948. இப்போ 2048 வரைக்கும் வந்தானா எத்தனை வருஷம் வருது? 100 வருஷம் நிறைவு வருது. 100 வருஷம் நிறைவு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 1000 வருட அரசாட்சிக்கும் 100 வருஷ நிறைவுக்கும் நல்லா கனெக்ட் ஆகும். இப்போது மாதா வந்து போர்ச்சுகலில் வந்து சூரியனில் அற்புதம் நிகழ்ச்சியை காட்டினது வந்து 1917. சரிங்களா? அப்போது 2017 என்னாச்சு? சூரியனை சுற்றி ஒரு ஒளிவிட்டம் இருந்தது. அப்போ 100 வருஷம் நிறைவே நோக்கி அது வந்து நகர்ந்து கொண்டுட்டு இருக்குது. அப்போ அந்த 100 வருஷம் எப்படின்னா, இப்போ கெடு வந்து 70 கொடுத்துருக்காரு. இப்போ 2018 70 தாண்டி இப்போ 77 இருக்கிறோம். பூமியினோட வயசு எத்தனை? 77. பூமிக்கு வயசு 77. வயசான காலத்தில் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, வயசான காலத்தில் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ பூமிக்கு வயசு என்ன? 77. சிலர் சொல்கிற மாதிரி நிறைவேறலை. அதை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்பவும் அதே மாதிரி 2000 சொன்னாங்க, 2012 சொன்னாங்க, வருகை வரவே இல்லையே, அதே மாதிரி தான் இப்பவும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒருத்தனை வந்து 50 வயசில் செத்து போகிறதாக சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் வந்து அவனுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பார், 80 வருஷத்தில் சாகிற மாதிரி டைம் கொடுத்துருப்பார். அப்படி தானே? அப்போனா 50 வயசில் சாவாதவன் 80வது வயசில் வர வரைக்கும் அவன் சாவாமல் இருப்பானா? அதே மாதிரி தான் எவனோ 2000 2012 சொன்னால் அது இப்போவும் அதே மாதிரி இருக்குமா? காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அத்திமரம் துளி விட்டால் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அர்த்தம்.
மானிட மகன் கதவை நெருங்கி விட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மானிட மகன் கதவை நெருங்கி 77 வருஷம் ஆச்சு. அப்போ 70க்கும் 100க்கும் இடைப்பட்ட இதில் தான் வருகை இருக்கு. 70 தாண்டியாச்சு, 77 போயிட்டோம். இன்னும் இந்த சண்டை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா 43 இல்லாட்டா 47, 2043 இல்லை 47 இல்லை 2ஆம் வருகை வர்ற மாதிரி வரும். எப்படி 2048க்குள்ள எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த போர் முழக்கங்களையும் பற்றி ஆர்டர் சொல்கிறாங்களா, போர் முழக்கங்களையும் யுத்தங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகில் உராதிகள், உடனே முடிவு வராது. அப்படின்னா இப்போ வந்து சண்டை நடக்குதுன்னா உடனே அடுத்த நாள் இப்போ ஒருவேளை வருகை வந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து கரெக்டாக ஒரு விஷயம். மத்திய 24:6 இருக்குது. இப்போது சண்டை வந்தவுடனே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில போதனையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒருவேளை 2ஆம் வருகை வந்துடுமோ, அப்போ வந்துடாமோ அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவன் மத்தியிலே சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் புரியாமல் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம அது அவங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மானிட மகன் காலத்திலையும் இருக்கும். சில கிறிஸ்தவர்கள் மக்களுக்கு போதிக்கிறது இல்லை. ஏசு கிறிஸ்துடைய வருகை தீர்க்கதரிசனங்களை, ஐப்ராத் நதி வற்றி போகிறது, சிவப்பு கிடாரி, அதுக்கு பிறகு யூதரோட 3வது கோயில், இதெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. நான் ஒரு ஆள்கிட்ட நான் போய் கேட்கும் பட்சத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வலைதளங்களில் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏசு கிறிஸ்துவோட வருகை நீங்கள் 20 வயசுலேயும் சொன்னீங்க, 30 வயசுலேயும் சொன்னீங்க, 40 வயசுலேயும். இப்போ நான் சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாடில் அவர் வருகை குறித்து முன்னறிப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கோயிலில் வந்து என்ன சொல்கிறோம், சர்ச்சில் என்ன சொல்கிறோம், ஃபாதர் என்ன சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்து வருகைக்காண்டி காத்திருக்கணும் அப்படி சொல்கிறோம். அப்போ வருகையை வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. வருகை வந்து உறுதியாக தெரியுது. இப்போ அந்த போர் முழக்கங்களுக்குள்ள விஷயத்தை சொல்கிறேன். அந்த உடனே முடிவு வராது அப்படின்னு சொன்னோன்னா, ஏற்கனவே சொன்னது தான், உடனே வந்துடாது. அதுக்கு டைம் இருக்குது. நம்ம அந்த காலத்தை நெருங்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 20-21 வருஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அப்போது அப்படி தான் நினைக்கணும். அடுத்த நாள் வந்துடாது, அடுத்த நாள் வந்துடுமோ, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் ஒரு போர் சண்டை நடக்குது, உடனே 2ஆம் வருகை ஒரு வருஷத்தில் வந்துடும், இல்லைன்னா ஒரு 6 மாதத்தில் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த போர் முழக்கங்கள், யுத்தங்கள் நம்முடைய காலத்தில் மட்டுமா நடக்குது? 1ஆம் உலக போரில் நடந்திருக்கு, 2ஆம் உலக போரில் நடந்திருக்கு. ஏன் அந்த வசனத்தை அதுலேயே எடுத்து போடலாமே? நிறைய நாடுகளில் போர்கள் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி, வடகொரியா, தென்கொரியா, இப்படி வந்து நிறைய நாடுகளில் சின்ன சின்ன போர்கள் வந்திருக்கு. அப்போ அது பைபிள் வசனம் அதோட ஒத்து போவோமே. பசி, பட்னி எல்லாமே பஞ்ச காலங்கள் நம்முடைய காலத்தில் இப்போ மட்டுமா வந்தது? முந்தைய காலத்துலேயும் வரதான் செஞ்சுது. இது கடைசி காலத்தில் இருக்கும். ஆண்டவர் சொல்லிக்க 2000 வருஷமாக ஆண்டவர் எந்த பேதுருலையும் யோவான்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே இறுதி காலம், மனம் திரும்ப காலத்தில் நிறைய இருக்குது. அப்போ நம்ம இறுதி காலத்தில் இருக்கிறோம். அப்போ புரியுது அவங்களுக்கு வருகை வந்து நெருங்கிட்டு இருக்குது. 2040 40 நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா லிங்க் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். சரிங்களா?